அப்ப இந்த 1,92,000 பேர் இது பண்ணி ரிமூவ் பண்ணியிருந்தாங்களே அந்த டிஸ்ட்ரிக்ட்ல, அவங்க அந்த டிஸ்ட்ரிக்டுடைய ஓட்டர் பாப்புலேஷன்ல நிச்சயமா 2 விழுக்காடுக்கு மேல. அதனால இந்த 98.2ங்கிறது இவங்க மறுபடியும் எலெக்ஷன் கமிஷன் நான் ஒண்ணு செஞ்சுட்டேன் அதை நியாயம்னு சொல்லிட்டு இருப்பேன் அப்படிங்கிற ஒரு துணி அவங்களுடைய ஆக்ஷன்ல இருக்கு. அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க சொல்றது கரெக்ட் தான். அவங்க சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட் சொன்னதா நீங்க சொல்றீங்க, நாங்க சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பார்க்கல, எங்களுக்கு ஆர்டர் கொடுக்க வேண்டியது எலெக்ஷன் கமிஷன் தான், எலெக்ஷன் கமிஷன் இன்னும் ஆர்டர் கொடுக்கல அப்படிங்கிறாங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். சுப்ரீம் கோர்ட் சொன்னதுக்கு அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் கீழே உள்ள பிளாக் லெவல் அபிஷியலுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காம இருந்தாங்கன்னா, கடைசியில இன்னைக்கு தேதி 24 ஆயிருச்சு, இன்னும் 3 நாள் கழிச்சு அவங்க ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் இருக்கிறது இன்னொரு 3 நாள் தான் இருக்கு. அந்த 3 நாளைக்குள்ள எப்படி இத்தனை நடக்கும்? அதனால 2 விஷயங்கள் தெளிவு. எலெக்ஷன் கமிஷன் இம்மீடியட்டா சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டரை நாங்க ஏத்துக்கிட்டோம், நீங்க ஆதார் கார்டையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி முதல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். கீழே உள்ள லெவல் வரைக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். 2வது, இது எல்லாமே இந்த 31ஆம் தேதிக்குள்ள முடிகிற காரியம், செப்டம்பர் 1ஆம் தேதிக்குள்ள முடிகிற காரியம் கிடையாது. அதனால இன்னும் அதிக நாட்கள் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. கபில் சிபல் ஏற்கனவே அந்த ரிக்வஸ்ட் போட்டிருக்காரு. அது சுப்ரீம் கோர்ட் பரிசீலனை பண்ணி அந்த டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணும். அட்லீஸ்ட் செப்டம்பர் 10ஆம் தேதி வரைக்குமாவது எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா அது சிறப்பா இருக்கும். ஏன்னா ஓட்டு போடுவதற்கு உரிமை உள்ள ஒரு வாக்காளர் கூட விடுபற்றக்கூடாது. ஜனநாயகத்துக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால அப்படியே அவசரமா இருக்கு, மேல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் இன்னும் வரலன்னு சொல்லி கீழே உள்ளவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு கடைசியில எல்லாத்திலிருந்தும் ஃபார்ம் வாங்குறதுக்கு நாளாகும்னா அந்த நாட்களை நீடித்தான் தீரணும். சுப்ரீம் கோர்ட் ஒரு விஷயத்த கவனத்துல எடுத்துக்கலன்னு நினைக்கிறேன். இப்ப அவங்க சொல்றாங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பார்த்து சொல்றாங்க, நீங்க இவங்களுக்கு இது கொடுங்க, கோஆபரேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல எலெக்ஷன் கமிஷன் இந்த எஸ்ஐஆர் நடத்த போறோம்னு சொல்லி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட மீட்டிங் போட்டாங்களா? போடணும், அது கட்டாயமா போடணும். எந்த ஒரு புது மாறுதல் கொண்டு வரதா இருந்தாலும் எலெக்ஷன் கமிஷன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு அதை இன்ஃபார்ம் பண்ணணும், பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது இவங்க செய்யல. அடுத்து ஏற்கனவே ஒரு இன்டென்சிவ் ரிவிஷன் நடந்ததுக்கு அப்புறம் இப்ப இந்த எஸ்ஐஆர் பண்ண வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிறதுக்கு பதில் இல்லை. 3வது, யோகேந்திர யாதவ் மறுபடியும் சொல்றாரு, நீங்க எலெக்ஷன் நடக்க வேண்டிய வருஷத்துல இந்த மாதிரி ஒரு எஸ்ஐஆர் பண்ணக்கூடாதுன்னு உங்க ரூல்ஸ்லயே இருக்கே, அதை மீறி ஏன் நீங்க எஸ்ஐஆர் பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கும் பதில் இல்லை. இத்தனை பதில் இல்லாத குழப்பங்களுக்கு நடுவில் தான் இந்த 65 லட்சம் பேரும் தங்களுடைய வாக்குரிமையை நிலைநாட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் எத்தனை பேருக்கு வாக்குரிமை கொடுக்கப்பட வேண்டுமோ அத்தனை பேருக்கும் வாக்குரிமை கொடுக்கப்பட வேண்டும். அதற்கான எல்லா முயற்சிகளையும் தேர்தல் ஆணையமும் எடுக்க வேண்டும், சுப்ரீம் கோர்ட்டும் அதற்கு தகுந்த உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்பதுதான் இன்று உள்ள நிதர்சனம்.